ரீஃபரன்ஸ் நம்பர் 2743 நறுமணம் வீசிய தைலம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 6 முதல் 16 வசனங்கள். இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு சிறிய விலையேறப்பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரத்தின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீசர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு? இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மீது ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியனிடத்துக்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். முந்தின பாடங்கள் ஆனது எருசலேமுக்கு எரிகோ வழியாக நமது கர்த்தர் பிரயாணம் பண்ணுகையில் நடந்திட்ட நிகழ்வுகளை நமக்கு காண்பித்ததாய் இருக்கின்றது. அதாவது வழியருகே காணப்பட்ட குருடான மனுஷன் சொஸ்தப்படுத்தப்படுகிறான். சகைய உடனான உரையாடல் நடைபெறுகின்றது மற்றும் பிரபுவானவன் பற்றின உவமை கொடுக்கப்படுகின்றது. அவர்கள் எருசலேமுக்கு அண்மையில் காணப்பட்டனர் மற்றும் சீசர்களும் ஜனங்களில் அநேகரும் தேவனுடைய ராஜ்யமானது உடனடியாக வெளிப்படும், அதாவது பூமிக்குரிய பிரம்மாண்டத்துடன் ஸ்தாபிக்கப்படும் என்று எதிர்பார்த்து காணப்பட்டனர். எரிகோவில் இருந்து எருசலேம் 20 மைல் தூரமாக இருந்தது. மரித்தோரிலிருந்து ஆண்டவர் எழுப்பிய லாசரு மற்றும் அவருடைய 2 சகோதரிகளாகிய மார்த்தாள் மற்றும் மரியாள் வசித்த பெத்தானியா எருசலேமுக்கு அருகாமையில் இருந்தது. அவர் மாம்சத்தில் தம்முடைய கடைசி ஓய்வு நாளை அவர்களின் வீட்டில் அனுசரிப்பதற்கு முடிவு செய்தார். யூத பிரமாணத்தின்படி ஓய்வு நாளை அவர்கள் அனுசரித்து அந்த நாள் சந்தோஷத்துடன் முடிவடைந்தது என்று நாம் எண்ணுகின்றோம். ஆயினும் அந்நாளில் நடந்த பல சம்பவங்கள் மீது கவனம் செலுத்தப்படாமல் மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தமித்த போது ஓய்வு நாள் முடிவடையும் நேரத்தில் வாரத்தின் 1ஆம் நாள் ஆரம்பிக்கும் வேளையில் அங்கு நடத்தப்பட்ட ராவிருந்தின் மீதே விசேஷித்த கவனம் செலுத்தப்பட்ட விதத்தில் பதிவுகள் காணப்படுகின்றது. அந்த விருந்து குஷ்டரோகியாகிய சீமோனின் வீட்டில் நடத்தப்பட்டது. ஆயினும் இந்த சம்பவத்தில் சீமோனை குறித்து எங்கும் குறிப்பிடப்படவில்லை. ஒருவேளை அவர் மரித்திருக்கலாம். இந்த சீமோன் என்பவர் லாசரு மார்த்தாள் மரியாளுடைய தந்தையாகவோ அல்லது விதவியான மார்த்தாளின் கணவராகவோ இருந்திருக்க கூடும் என்றும், மரியாளும் லாசருவும் மார்த்தாளுக்கு இளையவர்கள் என்றும் கருதப்படுகின்றது. ஆயினும் இவைகள் பாரம்பரிய அனுமானமாக இருப்பதினால் வசனங்களில் இதை பற்றி ஏதும் சொல்லப்படவில்லை. முன்பு ஒரு தருணத்தில் நம்முடைய ஆண்டவர் அவர்கள் வீட்டுக்கு வந்தபோது மரியாள் அவர் பாதத்தருகே அமர்ந்து அவருடைய வாயின் வார்த்தைகளை கவனித்துக் கொண்டு வீட்டு வேலைகளை கவனியாமல் விட்டதை குறித்து ஆவிக்குரிய விஷயத்தில் கொஞ்சம் குறைவான ஈடுபாட்டையும் மற்றும் நடைமுறை விஷயத்தில் நல்ல காரிய சக்தி உள்ளவளாகவும் இருந்த அவளது சகோதரியாகிய மார்த்தாள் குற்றம் சாட்டின போதே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்தெடுத்து கொண்டாள் என்று கூறினார். அதாவது பணிவிடைகள் அங்கீகரிக்கப்படக்கூடியவைகளாகவும் பாராட்டப்படக்கூடியவைகளாகவும் இருப்பினும் பக்தியும் ஐக்கியமுமே மிகவும் அங்கீகரிக்கக்கூடியவைகள் என்ற விதத்தில் கர்த்தர் கூறினார் என்பதை நாம் நினைவில் கொள்ளலாம். நம்முடைய ஆண்டவருடைய பூமிக்குரிய ஜீவியத்தை நிறைவு செய்யும் உபத்திரவங்கள் சம்பவிப்பதற்கு முன்னாக இந்த 2 சகோதரிகளும் எல்லா விதங்களிலும் அவருக்கு இந்த விருந்தில் ஊழியம் செய்வதற்கு நாம் பொறாமை கொள்வதற்கு ஏதுவான சுலாக்கியத்தினை பெற்றிருந்தார்கள். முன்பு போல் இப்பொழுதும் கூட இந்த 2 சகோதரிகளின் பணிகள் வெவ்வேறாக இருந்தன. எனினும் இம்முறை முன்னேற்பாடுகளுடனும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்புடனும் இவர்கள் பணிகளை செய்திருக்க கூடும். பந்தியில் அமர்ந்தவர்களுக்கு மார்த்தாள் மற்றவர்களோட கூட உணவுகளை பரிமாறி இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மரியாள் குறிப்பான விசேஷித்த வேலைக்காக ஆயத்தமாயிருந்திருக்க வேண்டும். அவள் ஏதோ ஒரு விதத்தில் விலையேற பெற்ற நலதம் என்னும் தைலமாகிய வெள்ளைக்கல் பரணியை பெற்றிருந்தாள். ஒருவேளை அவள் பரணியை விலை கொடுத்து வாங்கி அதிக நேரம் செலவழித்து தைலத்தை உண்டு பண்ணி இருக்க வேண்டும், அல்லது தைலத்தை வாங்குவதற்கும் கூட அதிகளவு பணம் செலவழித்திருக்க வேண்டும்.
ஆண்டவரின் வருகையை அவள் முன்னறிந்தவளாக அந்த விருந்தின் போது உலகத்தின் மிக சிறப்பான சக்கரவர்த்திகள், ராஜாக்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் நடத்தப்படுவது போல ஆண்டவரையும் அபிஷேகிக்க வேண்டும் என்று முழுமையாக அந்த ராவிருந்தில் ஏற்பாடு பண்ணி இருந்தாள். ராஜாக்கள், சக்கரவர்த்திகள் முதலானவர்களே இவ்விதமாய் தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்படுவார்கள். இத்தகைய விலையுயர்ந்த காரியத்துக்கு செலவிடுவது மற்றவர்களுக்கு மிகவும் அரிதாயிருந்தது. ஏனெனில் நறுமண தைலம் தயாரிப்பதற்கான வசதிகள் நமக்கு இன்று காணப்படுவது போல் அக்காலத்தில் இருக்கவில்லை. ஒருவேளை வீட்டிலேயே நறுமண தைலம் தயாரிக்கப்பட்டாலும் அதற்காக செலவிடப்பட்ட நேரம் மிகுதியாக இருந்தபடியினால் அதை மிகவும் விலையேற பெற்றதாக கருதி மிகுந்த ஐஸ்வர்யவான்களுக்கு மாத்திரமே விற்பது வழக்கமாய் இருந்தது. விருந்து துவங்கியது. இயேசு தம்முடைய சீசர்களோடும் மற்ற விருந்தினர்களோடும் கூட மேஜையில் அமர்ந்திருந்தார். கிழக்குத்தியரின் வழக்கத்தின்படி நீண்ட குறுகின மேஜையை சுற்றி விருந்தினர்கள் தங்களுடைய கால்களை நீட்டினபடியே படுக்கை அல்லது திவான் மேல் சாய்ந்த வண்ணம் அமர்ந்திருப்பார்கள். ஒரு முழங்கையின் மீது சரீரத்தின் மேற்பகுதியை சாய்த்துக் கொள்வதும் மற்ற கரத்தை கொண்டு உணவை வாய்க்கு எடுத்துச் செல்லுவதும் வழக்கமாய் இருந்தது. நம்முடைய வழக்கத்தின்படி பயன்படுத்தப்படும் நாட்காலிகளில் உட்காருவது அக்காலத்தில் அவர்களுடைய வழக்கமாய் இருக்கவில்லை. மார்த்தாலும் அவளுடைய தோழிகளும் உணவு பரிமாறிக் கொண்டிருக்கையில் மரியாள் முன்வந்து தான் வைத்திருந்த வெள்ளைக்கல் பரணியை உடைத்து நம்முடைய ஆண்டவரின் தலையில் அந்த விலையேறப்பெற்ற தைலத்தை ஊற்றினாள். அதைத் தொடர்ந்து மீதமுள்ள தைலத்தை அவருடைய பாதங்களில் ஊற்றி தன்னுடைய தலைமயிரினால் துடைத்தாள் என்று யோவான் பதிவு செய்துள்ளார். நமது கர்த்தருக்கான மரியாளினுடைய அன்பானது மிகவும் ஆழமானதாகவும் மிகவும் பலமானதாகவும் காணப்பட்டபடியால் ஏதேனும் சாதாரணமான செயல்களை செய்வதில் அவ்வன்பிற்கு திருப்தி இருந்திருக்காது. பூமியின் ராஜாக்கள் இப்படிப்பட்ட தைலத்தினால் அபிஷேகிக்கப்படுகையில் அவளுடைய சிநேகிதரும் அவளுடைய ஆண்டவரும் மேசியாவுமாக இருந்தவரை சிறந்த தைலத்தினால் அபிஷேகிப்பது அவளுக்கு மிக பொருத்தமாய் தோன்றியது. அவர் மீது அவள் கொண்டிருந்த அன்பு மிகுதியாய் இருந்தபடியினால் அவ்வன்பானது சிக்கனம் என்ற விஷயத்தை அறியாமல் இருந்தது. அதாவது அவளுடைய பிரியமானவருக்கு தான் அளிக்கும் எக்காரியமும் மிக சிறப்பானதாய் காணப்படாது என்று எண்ணினாள். தன் இருதயத்தில் அவள் கொண்டிருந்த உச்சிதமான அன்பை இப்படிப்பட்ட விலை உயர்ந்ததும் மிக நேர்த்தியானதுமான நறுமண தைலத்தை கொண்டு அபிஷேகித்து வெளிப்படுத்தினாள். அந்த வீடு முழுவதும் வீசின நறுமணத்தை காட்டிலும் அதிக நறுமணமாய் காணப்பட்ட நறுமணத்தை, அதாவது மரியாளை இப்படி செய்ய தூண்டின அவளது இருதயத்தினுடைய அன்பின் நறுமணத்தை, இக்காரியங்களை முழுமையாக நம்முடைய ஆண்டவர் புரிந்து கொண்டார். ஆனால் சீசர்கள் சுயநலமாக இருந்தபடியினாலும் மரியாளுடைய உண்மையான உணர்வை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தபடியினாலும் அவளிடத்தில் குற்றம் கண்டுபிடித்தார்கள். இக்குற்றம் கண்டுபிடித்தலுக்கு வழிநடத்தும் தலைவனாகவும் வாயாகவும் அல்லது கருவியாகவும் மற்றும் குற்றம் கண்டுபிடித்தலின் ஆவியை மற்ற சீசர்களுக்குள் தூண்டிவிட்டவனுமாய் இருந்தவன் சீசர்களின் கூட்டத்திற்கு பொருளாளராக இருந்த யூதாஸ் ஆவான் என்று பதிவுகள் தெரிவிக்கின்றன. அந்த விலையேறப்பெற்ற தைலத்தின் விலைக்கிரயம் தன்னுடைய பணப்பையில் வந்து சேரவில்லை என்றும், அப்படி ஒருவேளை வந்தால் அதில் கொஞ்சத்தையாகிலும் எடுத்து தன்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கென்று செலவு செய்ய முடியாமல் போயிற்றே என்றும் உள்ள விஷயங்களே அவனுக்கு ஏமாற்றமாய் இருந்தது. ஏனெனில் யோவான் 12:6 அவன் திருடனானபடியால் பணப்பையை சுமந்தவனாய் இருந்தான் என்று நமக்கு கூறப்பட்டுள்ளது. யூதாஸ் எதிர்ப்பு தெரிவித்த விஷயத்தை வைத்து பார்க்கும்போது மரியாள் தான் இத்தைலத்தை தயாரித்தாள் என்பது தெரிய வருகிறது. ஏனெனில் அதை அதிக பணம் கொடுத்து வாங்கினதுக்காக யூதாஸ் குற்றம் சாட்டவில்லை. மாறாக அதை 300 பணத்துக்கு விற்றிருக்கலாம் என்றுதான் குற்றம் சாட்டுகின்றான். இந்த தைலம் 300 ரோம தினாரி, அதாவது $48 மதிப்பு உள்ளது. மற்றும் இன்றைய பண மதிப்பின்படி இதற்கு அதிக தொகை காணப்படும். அக்காலத்தில் ஒரு தினாரி ஒரு நாளின் கூலியாக இருந்ததை நாம் அறிந்திருக்கின்றோம். இப்படியாக 300 தினாரி என்பது ஒரு வருடத்தின் வேலைக்கான கூலியாக இருந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த தைலம் கணிசமான தொகை மதிப்புள்ளதாக இருந்திருக்க வேண்டும். இப்படி மரியாள் தைலத்தை இயேசுவின் மீது ஊற்றினது வரம்பு மீறின செயல்பாடு என்பது உண்மைதான். ஆனால் இது அவளுடைய வரம்பு மீறின அன்பை அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது. மேலும் இது தேவனும் தூதர்களும் கனப்படுத்த விரும்பும் கர்த்தருக்காக செலவிடப்பட்டது. மேலும் கர்த்தருடைய உண்மையான மதிப்பை அத்தருணத்தில் அவரோட கூட இருந்த அனைவரை காட்டிலும் அதிகமாய் மரியாளே உணர்ந்திருந்தாள். அன்பு நிறைந்த மரியாள் அவள் மற்றவர்களும் புரிந்து கொள்வார்கள் என்ற எதிர்பார்ப்புடன் தனது அன்பின் வெளிப்படுத்தலாகிய இந்த விலையேறப்பெற்ற தைலத்தை தயாரித்துக் கொண்டிருக்கும் போது எத்தகைய உணர்வுகள் அவளுடைய இருதயத்தில் நிரம்பி இருந்திருக்கும் என்பதை நம்மால் ஓரளவு கற்பனை செய்து பார்க்க முடிகின்றது. ஆனால் இப்பொழுதோ
எல்லாம் எதிர்மாறாக காணப்பட்டது. தன்னுடைய நண்பர்களும் விருந்தாளிகளுமாய் இருந்த கர்த்தரின் நெருங்கிய தோழர்களுடைய கோபத்தை அவள் எதிர்கொள்ள வேண்டியதாய் இருந்தது. கர்த்தரும் கூட சீஷர்களைப் போன்றே தனது செயல்பாடுகளை கருதி அதை புறக்கணித்து தான் அளித்த நறுமண தைலத்தை குறித்து கண்டனம் தெரிவித்து விடுவாரோ என்ற அச்சங்கள் அவளுடைய இருதயத்தை மூழ்கடித்தது. நம்முடைய கர்த்தர் அவளுடைய கிரியைகள் நேர்த்தியானது என்று கூறி அவளுடைய உணர்வுகளுக்கு சீஷர்களால் இரக்கம் காட்ட முடியவில்லை என்று அவர்களை கடிந்து கொண்டு தம்முடைய சரீரத்தின் மேல் அவள் நறுமண தைலம் ஊற்றின காரியமானது தம்முடைய அடக்கத்திற்கான ஆயத்தம் என்று அவர்களிடத்தில் கூறுவதை அவள் கேட்டபோது அவளுடைய இருதயத்திலிருந்து எத்தகைய பெரும் சுமைகள் இறக்கி வைக்கப்பட்டிருக்க வேண்டும். இயேசுவுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் இடையில் நடந்த இந்த சம்பாஷணையின் போது மரியாள் அநேகமாக அந்த தைலத்தை தலையில் மட்டுமல்ல அவருடைய பாதத்திலும் ஊற்றி அவருடைய பாதங்களை தன்னுடைய தலைமயிரினால் துடைத்திருக்க வேண்டும். மேலும் அவள் தனது தலைமயிரை அவருடைய பாதங்களை துடைப்பதற்கு பயன்படுத்தின காரியமானது தனக்கு அலங்காரமாய் இருப்பவைகளிலேயே மிக விலையேறப்பெற்ற விஷயத்தை கர்த்தருக்கு பணிவிடை செய்ய பயன்படுத்தியதில் அவள் மகிழ்ச்சி கொண்டதற்கான சான்றாக உள்ளது. மரியாள் ஆண்டவரின் சரீரத்தை அடக்கம் செய்யக்கூடிய சிந்தனையில் அவரை அபிஷேகித்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவர் பேசின வார்த்தைகளை மிக ஆச்சரியத்தோடு மரியாளும் மற்றவர்களும் கேட்டுக்கொண்டிருந்திருக்க வேண்டும். பண்டைய காலத்தில் மரித்து போன பிரேதத்தை அடக்கம் செய்வதற்கு எப்படிப்பட்ட வாசனை திரவியங்களை ஊற்றி ஆயத்தம் செய்வது வழக்கமாயிருந்தது. இவைகளுக்கு தாராளமாக பணத்தை செலவழிப்பார்கள். இக்காலத்தில் நாமும் கூட மிக அழகான சவப்பெட்டிகளையும் விலையுயர்ந்த பூக்களையும் மலர் வளையங்களையும் அன்பின் வெளிப்பாடாக வைப்பதுண்டு. இரட்சகர் உயிரோடு இருக்கும் போதே மரியாள் அவர் மீது விலையேற பெற்ற தைலத்தை ஊற்றின காரியமானது நாம் அன்பு செய்கிறவர்களிடத்தில் நாம் கையாள வேண்டிய மாதிரியை நமக்கு காட்டுகின்றது. நம்முடைய நண்பர்கள் மரிக்கும் வரையிலும் நாம் காத்திருந்து அவர்களுடைய உணர்வற்ற மற்றும் எதையும் புரிந்து கொள்ள முடியாத சடலங்களுக்கு நமது கவனத்தை செலுத்துவதை காட்டிலும் அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே நாம் நம்முடைய தைலமுள்ள பரணியை திறந்து அவர்களுடைய தலையின் மீதும் சோர்ந்து போன அவர்களுடைய பாதங்கள் மீதும் ஊற்றுவது நலமாயிருக்கும். நம்முடைய வெள்ளைக்கல் பரணிகள் நம்முடைய இருதயங்களாக இருக்கின்றது. அவைகள் நல் வாழ்த்துக்கள், இரக்கம், எல்லோரிடத்திலும் அன்பு, அதிலும் விசேஷமாக தலையாகிய கிறிஸ்துவாகிய நமது கர்த்தர் இயேசுவின் இடத்திலும் அவருடைய சரீரமாகிய சபையின் அங்கங்களினிடத்திலும் அன்பு எனும் ஐஸ்வர்யமும் இனிமையும் உள்ள நறுமண தைலங்களினால் நிரம்பி இருக்க வேண்டும். அதிலும் விசேஷமாக இப்பொழுது நம்முடைய கூட இருக்கும் பாத அங்கங்கள் மீதான அன்பிலும் நிரம்பி இருக்க வேண்டும். இந்த பாத அங்கங்கள் மீது இனிமையான வாசனையுள்ள அன்பையும் ஈடுபாட்டையும் நாம் அவருடையவர்களாய் இருப்பதினால் கர்த்தருடைய நாமத்தில் காட்டுவதற்கான ஸ்லாக்கியம் இப்பொழுது நமக்குரியதாய் இருக்கிறது. எத்தனை தரம் கவனமற்றவராய் இருந்துள்ளோமே, காத்திருக்கிறோமே, ஜீவியத்தின் இனிமையான நிகழ்வுகள் ஓய்ந்திடும் வரை உடைத்திடுகின்றோமே நம்முடைய தைலமுள் வெள்ளைக்கல் பரணியை மனம் வீச கடைசி தருணத்தின் போதே. ஓ ஜீவனோடுள்ள மற்றும் நம்மை போன்று பாடுள்ள நமது நண்பனுக்கு செலுத்திடுவோமே கவனத்தினை. அன்பின் பார்வைக்காய் கண்களை பார்க்கின்ற நண்பனுக்கு, பாராட்டின் வார்த்தைக்காய் ஏங்குகின்ற நண்பனுக்கு செலுத்திடுவோமே கவனத்தினை. தேவனிடத்தில் அர்ப்பணித்த ஒவ்வொரு உண்மையான பிள்ளைகளும் வெள்ளைக்கல் பரணி போன்ற தங்களுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவி, அன்பின் ஆவி, விசேஷித்த நறுமணம் வீசும் தைலம், கர்த்தருக்கும் மனுஷருக்கும் மிகவும் விலையேற பெற்றதுமான நறுமணங்களை பெற்றிருக்க வேண்டும். இருதயத்திற்குள் இவ்விஷயங்கள் உடனுக்குடன் சேகரிக்கப்பட முடியாததினால் இவைகள் விலையேற பெற்றவைகள் ஆகும். ஆகவே தேவனுடைய பரிபூரணத்தினால் முழுமையாக நிரப்பப்படுவதற்கு நீடிய பொறுமை தேவைப்படுகிறது. சொல்லத்தமான பரணியின் முத்திரையை உடைப்பதற்கு முன்பல்ல, முத்திரை உடைத்த பின்னர் உள்ளிருந்த தைலம் வெளியே ஊற்றின பிற்பாடே அதற்குரிய நறுமணம் வெளிப்பட்டது. இக்காரியம் போன்றே நம்முடைய இருதயத்தின் விஷயமும் காணப்படுகின்றது. ஆனால் நம்முடைய இருதயங்களில் இருந்து இத்தைலங்கள் தொடர்ச்சியாக பொழிந்து கொண்டிருந்தாலும் இருதயத்திற்குள் அதன் அளவு பெருகிக் கொண்டே இருக்கின்றது என்னும் விஷயத்தில் நம்முடைய இருதயங்கள் மரியாளுடைய சொல்லத்தமான பரணியைப் போல் இருப்பதில்லை. சொல்லத்தமான பரணிகளின் முத்திரைகள் உடைக்கப்பட்டு தைலம் வெளியே கொட்டும் போது பரணிக்குள் இருக்கும் தைலத்தின் அளவு குறைகிறது. ஆனால் நம்முடைய இருதயத்தின் விஷயத்தில் இப்படியாக இருப்பதில்லை. தைலமானது கர்த்தர் மேல், அதாவது அவருடைய தலையின் மீதும்
பின்னர் அவருடைய சரீரத்தின் தாழ்மையான மற்றும் எளிமையான பாதத்தின் மீதும் மரியாளினால் ஊற்றப்பட்டது போன்று நம்முடைய இருதயங்களும் அதற்குள் காணப்படும் பரிசுத்தமான அன்பும் காணப்பட வேண்டும். மற்றவர்களால் இக்காரியங்களை புரிந்து கொள்ளாத பட்சத்திலும் நாம் நம்முடைய அன்பையும் ஈடுபாட்டையும் பாவிகள் அல்லது தரித்திர நிலையில் உள்ள புறஜாதி உலகத்தார் மீது காட்ட வேண்டும் என்று மற்றவர்கள் எண்ணினாலும் கூட நம்முடைய பணி மரியாள் செய்தது போன்றதாகவே காணப்பட வேண்டும். ஏனெனில் 1000 வருஷ அரசாட்சியில் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் கொடுக்கப்படும் என்பதை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவரோட கூட அவருடைய சீசர்களும் இந்த மனு மக்களை ஆசீர்வதிப்பதற்கு ஒருமித்து செயல்படுவார்கள். ஒருவேளை நாம் நம்முடைய இருதயத்தின் பொக்கிஷங்களை கிறிஸ்துவின் சரீர அங்கத்தினர் மேல் ஊற்றுவதற்கு சிலர் அறியாமையில் தடை செய்தால் அவைகளால் நாம் சோர்ந்து போகாமல் ஆண்டவரின் உற்சாகமூட்டும் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவர் நம்மை அங்கீகரித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை உணர்ந்தவர்களாய் சரீரமாகிய சபை முழுமையாக மரிப்பதற்கு முன்னதாக அவர்களுக்கு அளிக்க வேண்டிய ஆறுதலை அளிக்க கடவோம். ஆகவே பரிதாபத்திற்குரிய உலக ஜனங்களை காட்டிலும் கிறிஸ்துவுடைய பாடுகளுக்கு பங்காளிகளாக இந்த பூமிக்குரிய ஓட்டத்தை பரதேசிகளாய் ஓடி முடிக்கக்கூடிய சபை வகுப்பாருக்கு முதலில் ஆறுதல் அளித்து புத்துணர்வு ஊட்டுவதே ஏற்றதாய் இருக்கிறது. கிறிஸ்துவின் பாடுகள் நிறைவடைந்த பிற்பாடு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஆறுதல் அளிப்பதற்கும் உற்சாகம் அளிப்பதற்குமான வாய்ப்புகள் இருக்காது. ஆகவே கிறிஸ்துவனுடைய பாடுகள் நிறைவடையும் வரையிலும் இக்காரியங்களை நாம் செய்து கொண்டு வர வேண்டும். இவர்களை குறித்துதான் நமது கர்த்தர் இவர்களுக்கு செய்யப்படுவது எதுவோ அது தமக்கே செய்யப்பட்டதாக கருதப்படும் என்று கூறினார். இதை குறித்து மத்தேயு 25:40 அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆகவே மார்த்தாள் போன்றவர்கள் தங்களுக்குரிய வழியிலும் மரியாள் போன்றவர்கள் தங்களுடைய மிகுந்த விலையேற பெற்ற நெழுக தைலங்கள் மூலமும் தங்கள் இருவரின் ஊழியங்களில் ஒன்றும் மறக்கப்படுவதில்லை என்ற நிச்சயத்துடன் ஊழியம் செய்வார்களாக. ஏனெனில் இவர்கள் இருவரையும் பாராட்டும் விதமாகவும் மற்றவர்கள் இவர்களை குறித்து எப்படி எண்ணி இருந்தாலும் சரி, இவர்கள் இவருடைய அன்பை கர்த்தர் உணர்ந்தும் ஏற்றுக்கொண்டும் இருந்தார் என்பதற்கான சாட்சிகளாகவும் இவர்கள் இருவரை நினைவு கூறும் வண்ணமாகவும் இவர்கள் இருவரும் பேசப்பட்டார்கள். 18 நூற்றாண்டுகளாக பேசப்பட்டும் வருகிறார்கள். சுயநலமான இருதயங்களில் இருந்து வரும் எதிர்ப்புகள். மரியாளின் பக்திக்குரிய வெளிப்பாட்டை எதிர்த்தும் தரித்திரரின் சார்பாக மிக கனிவோடு பேசின அந்த மனுஷன் யார் என்றால் திருடனும் கொலை பாதகனுமாகிய யூதாஸ் காரியோத் ஆவான். இப்படிப்பட்ட கோட்பாடு சுவிசேஷ யுகம் முழுவதிலும் நல்ல கோட்பாடு என்று கருதப்பட்டு வருகிறது. அதாவது கிறிஸ்துவின் சரீரத்தினுடைய அர்ப்பணிக்கப்பட்ட அங்கங்களை அபிஷேகிப்பதிலும் ஆசீர்வதிப்பதிலும் வெளியேறப்பெற்ற நேரம் செலவிடப்படுவதை குறித்து எதிர்ப்பு தெரிவித்தும் சமுதாய சேவைகளுக்கு சார்பாக மிகுந்த கூக்குரல் எழுப்பிக் கொண்டிருப்பவர்கள் எப்போதும் இருதயத்தில் விசேஷமாக புறஜாதி ஜனங்களுக்குரிய நலனுக்கெடுத்த விஷயத்தில் அக்கறை கொண்டவர்கள் அல்ல, மாறாக சுயநல நோக்கம் கொண்டவர்களாகவே இருக்கின்றார்கள். மனசாட்சியுடைய கர்த்தருடைய அருமையான ஜனங்கள் இப்படிப்பட்ட மாய்மாலக்காரர்களால் அடிக்கடி தவறாய் வழிநடத்தப்படுகிறார்கள். கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்த மரியாளுக்கு எதிராக மற்ற அப்போஸ்தலர்கள் நியாயமான கோபம் கொள்ளத்தக்கதாக யூதாஸ் கூட ஒரு சமயத்தில் அப்போஸ்தலர்களை தனது போலி பேச்சினால் தவறாய் வழி நடத்தி விட்டான். மேலும் மரியாள் செய்தது கர்த்தருக்கு பிரியமாக காணப்பட்டதன் காரணமாகவே இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகின்றதோ அங்கு இவள் செய்ததும் நினைவு கூறப்படும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். இதை குறித்து மாற்கு 14:9 இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்நாளிலும் கூட 350க்கு மேலான மொழிகளில் இச்சுவிசேஷம் ஆனது உலகத்தில் உள்ள ஒவ்வொரு முக்கியமான தேசங்களுக்கும் பிரசங்கிக்கப்பட்டுள்ளது. நமது கர்த்தர் மரியாள் நினைவு கூறப்பட வேண்டும் என்று மாத்திரம் விருப்பம் கொள்ளாமல் விசேஷமாக அவளுடைய கிரிகைகள் நினைவு கூறப்பட வேண்டும் என்றும் விரும்பினார். நற்செய்தி அறிந்து கொள்ளக்கூடிய அனைவரும் எப்படியாக தமக்கும் தம்முடைய சரீரத்துக்கும் காண்பிக்கப்பட்ட இவ்விதமான அன்பை தாம் அங்கீகரிக்கின்றார் என்றும் நம்முடைய அன்பு எவ்வளவு விலையுயர்ந்ததா இருக்கின்றதோ அவ்வளவாய் அவர் அதை அங்கீகரிக்கவும் செய்கின்றார் என்றும் அறிந்து கொள்ள வேண்டும் என விரும்புகின்றார். இக்கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும்போது கர்த்தருடைய பார்வையில் பிரியமாய் இருக்கும் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சரீரத்திலுள்ள மற்ற அங்கங்கள் மீது தன்னுடைய இருதயத்திலிருந்தும் ஜீவியத்திலிருந்தும் நறுமண தைலங்களை பொழிவதற்கு தொடர்ந்து நாட வேண்டும்.
மேலும் இப்படி செய்வதன் மூலம் அவன் கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பதோடல்லாமல் தனக்கு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வான் என்று உணர்ந்து கொள்ள கடவன். ஏனெனில் எந்த வெள்ளைக்கல் பரணியும் அதன்மேல் தைலம் படாமல் மற்றவர் மீது தைலத்தை ஊற்ற முடியாது. இப்படியாகவே நம்முடைய இறுதிய விஷயங்களிலும் காணப்படுகின்றது. அதாவது நம்முடைய இருதயங்கள் கிறிஸ்துவின் சரீர அங்கங்களாகிய மற்றவர்கள் மீது கர்த்தருக்காகவும் அவருடைய நோக்கங்களுக்காகவும் கொண்டிருக்கும் அன்பு மற்றும் அர்ப்பணிப்பு எனும் நறுமண தைலங்களை ஊற்றுகையில் இக்காரியமானது தற்காலத்திலேயே கர்த்தருடைய அங்கீகரிப்பையும் ஆசீர்வாதத்தையும் மற்றும் எதிர்காலத்திலும் நமக்கு ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் கொண்டு வரும். கிறிஸ்துவின் சரீர அங்கங்களை அடக்கம் செய்வதற்காக அவருடைய சத்தியம் மற்றும் கிருபை என்னும் தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு தற்காலத்தில் ஏறெடுக்கப்படும் சில முயற்சிகள் உடன் சீசர்களால் கண்டிக்கப்படலாம். உதாரணத்துக்கு உதவி பணிகளுக்கென ஒரு வருடத்துக்கு செலவிடப்படும் நேரம், ஆற்றல் மற்றும் அதிகப்படியான பணங்கள் கர்த்தருடைய அருமையான பிள்ளைகளில் அநேகரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு யூதாஸ் கூட்டத்தாரால் கசப்பான விதத்தில் கண்டனம் செலுத்தப்படும். ஆயினும் ஆண்டவரின் அங்கீகரிப்பை உணர்ந்து கொண்டு நம்முடைய பாத்திரம் மகிழ்ச்சியினால் நிரம்பி வழிவதற்கு நாம் அனுமதிக்கின்றோம். சகோதரர் ரெசல் கூறுகின்றார், நம்முடைய உடன் சீஷர்களோ நாங்கள் ஏற்றகால சத்தியத்தை விசுவாச வீட்டாருக்கு மாத்திரமே கொடுத்து கொண்டிருக்காமல் பாவிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நம்மிடத்தில் கூறுவதுண்டு. தற்கால சத்தியம் என்னும் இனிமையான தைலத்தை கொண்டு பரிசுத்தவான்களை அபிஷேகம் பண்ணுவதற்கு நாம் நாடிக்கொண்டிருக்காமல் மாறாக நாம் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள் மத்தியில் செல்ல வேண்டும் என்றும் குடிசையில் வாழும் ஜனங்கள் மத்தியில் சேவைகள் ஈடுபட வேண்டும் என்றும் வெளிநாடுகளில் சென்று ஊழியம் புரிய வேண்டும் என்றும் நம்மிடம் கூறுவதுண்டு. யூதாஸ் வகுப்பாருக்குரிய உண்மையான பிரச்சனை என்னவெனில், கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியில் சத்தியம் பரிமாறப்படுமாயின் தங்கள் பண பெட்டிகளுக்குள்ளே சேர்த்து வைக்கலாம் என்று இவ்வகுப்பார் எண்ணின பணங்கள் சத்தியம் பரிமாறப்படுவதின் வேலைகளில் செலவழிந்து போய்விடுமோ என்ற அச்சமாகவே இருந்தது. இன்னுமாக கிறிஸ்துவ பிரிவு சபைகளில் உள்ள எண்ணிக்கையும் செல்வாக்கும் குறைந்துவிடும் என்றும் இவர்கள் அஞ்சுகின்றனர். ஆனால் இவர்களுடைய பயங்கள் பெரும்பாலும் கற்பனையாகவே இருந்தது. ஏனெனில் சத்தியம் என்னும் நறுமண தைலமானது கிறிஸ்துவின் சரீர அங்கங்கள் மீது மாத்திரமே ஊற்றப்படக்கூடிய விதத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இப்படிப்பட்ட சரீர அங்கங்கள் இடத்திலேயே சத்தியம் சென்று சேரத்தக்கதாகவும் மற்றவர்களிடத்தில் இச்சத்தியமானது எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்தாத விதத்தில் கர்த்தர் வழிநடத்துவார் என்று நம்முடைய விசுவாசம் காணப்படுகின்றது. அர்ப்பணிக்கப்பட்ட கிறிஸ்துவின் சரீர அங்கத்தினர்கள் வெகு சிலரே இருப்பதினால் அவர்களுடைய அபிஷேகம் பண்ணப்படுதலும் பாபிலோனிடம் இருந்து அவர்களுடைய பிரிக்கப்பட்ட ஜீவியமும் அவர்களுடைய அடக்கமும் அவர்கள் சொற்பமாய் இருக்கும் காரணத்தினால் கவனிக்கப்படுவதில்லை என்றாலும் இவ்வமைப்புகளில் இருந்து உப்பாகவும் ஒளியாகவும் அவர்கள் எடுக்கப்படும் காரியமானது இவ்வமைப்புகளுக்கு பயங்கரமான பாதிப்பையும் வரவிருக்கும் மகா உபத்திரவ காலத்தில் இவ்வமைப்பு வீழ்ச்சியடைந்து போவதற்கு ஏதுவாகவும் இருக்கின்றது. மத்தேயு 5:13 மற்றும் 14. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆகவே மரியாள் மற்றும் யூதாஸின் எதிரடையான நடத்தையில் மாதிரியாக்கப்படும் அன்பு மற்றும் சுயநலத்துக்கு இடையிலுள்ள மிகப்பெரிய வேறுபாட்டை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள மறக்க வேண்டாம். மரியாள் எரிகிற அன்பினால் நிரப்பப்பட்டிருந்தபடியால் அவளுடைய கர்த்தரை கனப்படுத்துவதற்கும் ஆறுதல் படுத்துவதற்கும் பிரியப்படுத்துவதற்கும் அதிக காரியங்களை பலி செலுத்துவதற்கு விருப்பம் கொண்டிருந்தாள். மாறாக யூதாஸ் பலி செலுத்துவதற்கு விருப்பம் கொள்ளாமலும் அடிமைக்குரிய விலையாகிய 30 சேக்கல் வெள்ளிக்காக தனது கர்த்தரை அவருடைய சத்துருக்களிடம் விற்று போடுவதற்கும் விருப்பமுள்ளவனாய் இருந்தான். இது மாத்திரம் அல்லாமல் மரியாளிடம் வெளிப்பட்ட அன்பு சாதகமான தாக்கத்தை யூதாஸிடம் ஏற்படுத்தவில்லை, எதிர்மாறான தாக்கத்தையே ஏற்படுத்திற்று. மரியாளுடைய அன்பும் அதை நமது கர்த்தர் அங்கீகரித்த விஷயமும் யூதாசுக்குள் எதிர்ப்பின் ஆவியை தூண்டிவிட்டது போல் தோன்றுகின்றது. ஏனெனில் நமது கர்த்தரை காட்டிக் கொடுக்கும்படிக்கு பிரதான ஆசாரியனுடன் பேரம் பேசி ஆலோசிப்பதற்கு புறப்பட்டு சென்றான் என்று பார்க்கின்றோம். தான் செய்யக்கூடிய வேலைக்கான பணத்தை யூதாஸ் முன்னதாகவே வாங்கினான் என்று அதன் கிரேக்க வார்த்தையும் ரிவைஸ்டு வெர்சன் என்ற மொழியாக்கமும் தெரிவிக்கின்றது. அவன் அவர்களோடு ஒப்பந்தத்தை பண்ணி கொண்டான். பொல்லாப்பான வேலைக்காக தன்னை விற்று போட்டான். அதாவது தனக்கு நன்மை செய்தவர் ஆகிய கர்த்தருக்கு எதிராக பொல்லாப்பு செய்ய தன்னை விற்று போட்டான். கர்த்தருடைய வல்லமை என்ன என்று அவன் முழுமையாக அறிந்திருந்தான்.
மேலும் அவன் வியாதிஸ்தர்களை சுத்தப்படுத்துவதற்கும் பிசாசுகளை துரத்துவதற்கும் ஏதுவாக அவரிடத்திலிருந்து அதிகமான வல்லமையும் பெற்றுக்கொண்டவனாயிருந்தான். எவ்வளவு வினோதமான காரியம்! ஆயினும் அவன் செய்த குற்றத்திற்கு ஞானமாக காரணம் சொல்லுவதற்கு வழியை திட்டம் பண்ணி வைத்திருந்தான் என்பதிலும் ஐயமில்லை. சந்தேகத்திற்கு இடமின்றி இந்நாளிலும் நம்முடைய ஆண்டவரை மறைமுகமாக பல பூமிக்குரிய நன்மைகளுக்காகவும் செல்வாக்குகளுக்காகவும் அல்லது பணத்திற்காகவும் விற்க துணிகிறவர்கள் நியாயமான காரணத்தை கூறுவதற்கு முயற்சிக்கிறார்கள். ஆனால் மரியாளை போல எந்த அளவுக்கு நம்முடைய இருதயங்கள் உண்மையையும் அர்ப்பணிப்பையும் கொண்டிருக்குமோ அவ்வளவாய் யூதாசின் நடத்தையானது நமக்கு வெறுப்பாயும் நம்மால் செய்ய இயலாததாயும் இருக்கும். ஆயினும் இந்த குண லட்சணங்களுடைய உச்சக்கட்டமானது சடுதியாய் நிறைவு அடைந்து விடவில்லை. துவக்கத்திலிருந்து மரியாளுக்குள் இந்த அன்பு படிப்படியாக வளர்ச்சி அடைந்து கொண்டு இருந்தது. போதகரின் பாதப்படியிலிருந்து அவர் அளிக்கும் ஆவிக்குரிய போசாக்கை பெற்றுக் கொள்வதற்கு அவள் கையாண்ட வழக்கத்தின் மூலம் அவளது அன்பு அதிக பலம் அடைந்தது. இது தொடர்பாகத்தான் மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று கர்த்தர் கூறினார். எனினும் மார்த்தாள் அங்கீகரிக்கப்படாமலும் விடப்படவில்லை. மேலும் ஆண்டவருடைய வல்லமை பல வழிகளில் செயல்படுவதை கண்டபோது, அதிலும் விசேஷமாக அவளது சகோதரன் கல்லறையில் இருந்து உயிரோடு வெளியே கொண்டு வரப்பட்ட போது மரியாள் விசுவாசத்திலும் அன்பிலும் மேலும் வளர்ச்சி அடைந்தாள். அவளுடைய முழு இருதயமும் இந்த அன்பினாலும் மற்றும் கர்த்தரை பற்றின புரிந்து கொள்ளுதலினாலும் நிரம்புவது வரையிலும் மற்றும் அது வெளியேற பெற்ற விதத்தில் அவருடைய தலையின் மீதும் பாதத்தின் மீதும் வெளிக்காட்டும் அளவுக்கு அவைகள் வளரும் வரையிலும் அவைகளை விருத்தி செய்து கொண்டே இருந்தாள். இதற்கு எதிரடியாக யூதாஸ் நீண்ட காலமாய் சுயநலத்தின் ஆவியானது தன் இருதயத்திற்குள் அதிகமாய் ஊடுருவி வருவதற்கு அனுமதித்துக் கொண்டிருந்தான். மேலும் பணத்தினால் என்ன சாதிக்கலாம் என்ற எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து பணத்தை சேகரித்து வைப்பதற்கான எண்ணங்களுக்கும் இடம் கொடுத்து விட்டான். இது அவனது ஆத்துமாவை சங்கிலியில் இட்டபடியால் நித்தமும் அவன் காணக்கூடிய ஆண்டவரின் குண நலன்களை உணர்வதை தடை செய்தது. ஆகவே பணத்தை தவிர வேறு எதையுமே அவனால் எண்ண முடியவில்லை. மேலும் படிப்படியாக இந்த சுயநலத்தின் கட்டுக்கள் அவனுடைய இருதயத்தை சுற்றி கடினமாய் இறுக்கிக் கொண்டு இருந்தது. பின்னர் அவனுடைய இருதயத்திற்குள் இருந்த அன்பு, பக்தி, தோழமை தொடர்பான யாவற்றையும் வெளியே கசக்கி பிழிந்து வெளியேற்றிவிட்டது. மேலும் இவ்விதமாக அவன் சுயநலத்துக்கும் துரோகத்திற்கும் கீழ்த்தரத்திற்கும் நன்றியற்ற தன்மைக்கும் பிரதிநிதியானான். மேலும் அவனுடைய நாமம் இப்பண்புகளின் அர்த்தத்தை கொண்ட நாமமாகவும் விளங்கிவிட்டது. ஆகவே இங்குள்ள நமக்கான பாடம் என்னவெனில், நீதி, நன்மை, அன்பு மற்றும் பரிசுத்தம் தொடர்பான யாவற்றையும் பற்றின புரிந்து கொள்ளுதலையும் அன்பையும் நாம் விருத்தி செய்ய வேண்டும். இன்னுமாக சுயநலம், கீழ்த்தரம், இகழ்ச்சி, கனவீனம் தொடர்புடைய யாவற்றையும் விசேஷமாக நம்முடைய இருதயங்களில் இருந்தும் ஜீவியங்களில் இருந்தும் முடிந்த மட்டும் எதிர்த்து போராடி அழித்து போட்டு விட வேண்டும். பில்கிராம் எக்கோஸ், பேஜ் நம்பர் 504. கவிதை: நறுமணத்தின் பெருவெள்ளம். ஓர் உயர்ந்த மகா பெரிய வெள்ளைக்கல் பரணி நமக்கு மேல் விண்ணிலே உள்ளதே. அது படிப்படியாய் மனுக்குலத்தின் மீது ஊற்றப்படுமே. தெய்வீக தன்மையின் பொருளான அது இனிய நறுமண தைலத்தால் நிரம்ப பெற்றது. ஒவ்வொரு பள்ளத்தாக்கையும் நிரப்பி உயர்ந்த மலையின் மேல் செல்வதற்கு அது போதுமான அளவு உள்ளதுவே. முன்பு மனிதர்களின் வாசஸ்தலத்தை நிரப்பிய பெருமலை வெள்ளம் போலல்லாமல் விரைவில் வேறொரு பெருவெள்ளம் வருமே. கடலிலும் மலைகளிலும் காற்று அனைத்தையும் ஊடுருவி அனைத்து இடத்திலும் வாசனை வீசிடுமே. வரவிருக்கும் அந்த வெள்ளத்தின் அனைத்தும் இனிமையுமே. அந்த நறுமண வருடங்களில் மனிதர்களின் மனங்கள், சிந்தைகள் இனிமையாகும் வரை அந்த இனிமையின் பெருக்கானது மனிதர்களின் கண்கள், காதுகளுக்குள் செல்லுமே. மரணம், அழுகை பிரச்சனையோடு முற்றிலும் தீமையான பாவம் நீங்கிய பின் வாழ்க்கையில் என்ன ஒரு மனரம்யம் இருக்குமே. வாழ என்ன ஓர் அருமையான சூழல் அமையுமே. இந்த பேரின்ப பிரவாக மகிமையில் உன்னத உயரத்திலிருந்து கவனிக்கப்பட வேண்டி நமது தேவன் ஞானமாய் கட்டளையிட்டுள்ளாரே. ஆனால் தங்களது தற்போதைய குறைவுற்ற இருப்பிலுள்ள தைலத்திலிருந்து பலவீனமான ஆனால் மனமார்ந்த முயற்சியில் அனுதின ஆசீர்வாதம் இப்பொழுதும் ஊற்றப்படுகிறதே. நம்முடைய நலத்தையும் முற்றிலும் ஊற்றி ஆறுதல், சமாதானம், மகிழ்ச்சி ஆகியவற்றை நம்மை சுற்றியுள்ள தேவ பிள்ளைகளுக்கும் கொண்டு வருவோமாக. அபிஷேகிக்கும் விதமான அந்த வார்த்தைகளும் கிரிகைகளும் பாவத்தை ஒழித்து கட்டுவதில் இயேசுவோடு இணைந்திட பாத்திரமான இருதயம் இருப்பதை காட்டுகின்றதே. ஓ, நான் அதன் மகத்தான தொடர்ச்சியை கூற நீ அதனை கேள். அற்புதமான இனிமை அந்நாளில் பூமியின் குடிகள் மீது பொழியுமே.
எதன் மீது ஊற்றப்பட்டதோ அதிலிருந்து வாசனை மேல் எழும்புவது போல் அந்த அனைத்து வாசனையும் எவரிடம் இருந்து பூமிக்கு ஊற்றப்பட்டதோ அவருக்கே திரும்புமே.